அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கல. இந்த படத்தில் ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி யாஸ்க்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது சினிமா வந்து நேச்சா தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ப மூலியமா வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிப்பெல்லாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஷனில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுருப்பாங்க. நான் ஸ்கூல் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார். ஒரு கதையில் அதில் ஒரு தான் சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்குறது, ஒன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும். ஜெமினி சினிமாவில் இன்று வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேதான் முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை வச்சேன். முதல் சினிமாவுக்காக ஒரு கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசிச்சு போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். நான் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சாரை பற்றி இப்போ நிறைய பேர் பெஸ்ட்டு இருக்கலாம். அவன் எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்போ மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அந்த டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பு இழக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்களே, மலையாளத்தில் வந்து எப்படின்னா இப்போ தமிழ் ஃபீல்டு ஏன் அப்படி இருக்குது, மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். ஆமாம், எத்தனை ஒர்க் பண்ணிக்கிறேன், பாக்கியராஜ் 10 ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு சூழ்நிலை வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஓகே. ஒரு கதாசிரியர், ஓகே, பட்டுக்கொடை புறவர் கதை சாரோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த புதுசு ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரியல, நீ என்னடா டைரக்டர் அங்கே அடிவிட்டு போகிறோம். நான் ஒரு நாவலை தூக்கிட்டு போயிட்டு, சார் அந்த நாவல் நல்லா இருக்கு சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார் ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்? வேறு ஒரு நாராயணன் சாரோட நாவல். நம்ப மாட்டாங்க. ஏட்டா ஃபஸ்ட்டு படம் உனக்கு கதையே ஒன்று தெரில, நீ உன்னை எப்படி டேரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சிட்டு சொல்கிறேன். இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில
பாயகரசு வந்து இசையமைச்சிட்டாரு, பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஏற்றலை சார். இல்லைன்னா இப்போ வரவங்களாம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீ தான் டேரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்கள் டேரக்டர் ஒத்துக்கும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தப்பிச்சிட்டோம். அதெல்லாம் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்றைக்கும் ஒருத்தர் டைரக்டருக்கு என்ன அனுபவம், ஜோஷ் ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, அப்போ இந்த பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு 5 வருடம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. அதுக்குன்னு சார் என்னோடய ஃப்ரெண்டோட கதை சார் இது சார் அப்படிங்க. கதை டிபார்ட்மெண்ட் வேறு, டைரக்ஷன் அனுபவம் வேறு. அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க, கதையும் தன்மையை பார்க்குறாங்க. தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொல்லிக்கல கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு எனக்கு இங்கே ஜெயிக்குது. அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்கும் பாதிப்பு. எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. அப்புறம் கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் அமுத ராணி. தேவானி மேடம், அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். தேவானி மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு. நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அவள் ஒரு 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 பெண்ணை பார்க்கணும் மரியாதை வரும், அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். காரணம் இன்னைக்குள்ள நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளி கூட நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவானி அவர்கள். நம்ம சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகுறாங்க. அந்த குடும்ப பாங்கனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகுறாங்க. அதனால் வெற்றி அடைகிறாங்க. ஒரு 4 வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எதிர்த்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சியை காட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கான தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்களோட குடும்ப பெண்ணாக பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்வது தான் தேவானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த ஹோம்லியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, பரவாயில்ல. ஒரு டாப் டிஷர்ட் போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலோட ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஏன்னா நான் ஹோம்லிக்காக தான் உங்களை பார்த்துருக்கேன்.
அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது கவர்ச்சியாக காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு கவர்ச்சியாக காட்டுறீங்களோ அன்றைக்கி தளர்ச்சியாக மார்க்கெட். அதுக்கும் சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாருக்கும் அவங்க கவர்ச்சி இது கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். ஹோம்லி அவங்களை யாராவது ஹோம்லிக்கு லுக்குக்காக குடும்ப பாங்க தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் இதே மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். ஆமாம். அப்புறம் இயக்குனராகவும் ஆயிட்டாங்க. கைக்குட்டை ராணி இயக்குனர், வாழ்த்துக்கள் மேடம். ஆமாம். ஆர்டிஸ்ட் நடிகைகளில் வந்து முதல்ல பானுமதி அம்மா வந்து இயக்குனரானாங்க. அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குனரானாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குனரானாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க. நிறைய நடிகர்லாம் இயக்குனராக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்டை ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும். அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தலையில் சூட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை. முதல்ல நம்மால் சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்ட்ரேட்டர். பெஸ்டர் சார், மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களை அறிமுகப்படுத்துங்க சார், நீங்கள் இதை போடுறதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க சார் அப்படின்னு சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தா இவரை காட்டினாங்க. இது எந்திரிங்க சார், ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விஸ்வாமித்திரன் மாதிரி தலையெல்லாம் இருக்குது. நான் ஆளை பார்த்தா மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? நான் ஏற்கனவே ரிஷிமார் இருக்காப்புல, பேர் வேற பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே, அப்போ நானாக சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம் டைட்டிலே பிச்சைக்காரன்னு வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் சரியாக போகலை. ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை, சூப்பர், உலகளவில் வெற்றி அடிச்சாங்க மனுஷன். அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, திறமை தான் ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க. பாயக்கராச படம் எல்லா படமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். எப்படி ஒரு கை ஓசை வரும்? வராதில்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள், சரி மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முன்னு இருக்கணும். அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. பாயக்கராசை பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவரை. அப்புறம் என்ன விஷயம் சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு புடிச்சில் பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே போச்சு. பிடிச்ச ஒரு டைட்டில் கேட்குறாரு. என்னப்பா டைட்டில்? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்புறேன். ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிறேன். விளங்கு போடான்றான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணார். நான் என்ன சொன்னா, அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பாக்கிராசர் மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து ஒரு கோடிசன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு இன்னொரு ராசி இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 இடம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொட்டுறவன் போயிட்டு இருக்கு.
சூழ்நிலை நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி. அப்போ வந்து அப்போ நடித்தேன். நம்ம அன்றைக்கி பிச்சை சொன்ன யோசிச்சுமே, அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே. அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன். நிறைய படம் நீங்கள் வந்து நிறைய 10, 20, 30, 100 கூட எடுக்கணும். அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் அதில் ஆதவனி ஆதங்கம் நிற்கலாம் ட்ரீட்டில். சார் அண்ணா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சியே. நான் என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தையும் கூப்பிட்றாங்க போல இருக்கு. நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேரக்டாக அப்பப்போ கவுண்ட் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காம என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாப்புல. அந்த பிளாக் பண்ணி சும்மா இருக்காங்க. இது நண்பு சார். எப்போவுமே நண்பரால் தான் நமக்கு பிரச்சனை. எப்பவுமே கூட இருக்கும்போது புள்ளி விரிப்பான். பாய்ப்பில் சொல்லியிருந்தாரு பேட்டியில். அது முந்தான முடிச்சல 4 த்ரோயிங். அது மாதிரி கூட இருந்த பிளாக் பண்ணி சும்மா அப்புறம் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நான் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் ஆரம்பித்தா நம்ம ஆதவங்க சொல்லணும். சரி எப்போ நல்லா திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணி அவர் யூஎஸ்ல இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்போ கிளம்பிடுவார். அவரு சரி ஓகே இது வேற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்போ எனக்கு போச்சு. எனக்கு அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாரு. அவர் இந்திய குடிமகனே இல்லை, முதல்ல தமிழ் குடிமகனே இல்லை. அவர் யூஎஸ் இந்திய குடிமகனுக்கு நான் ஏன் போராடணும்? அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணியை நான் நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதவன், நான் அஜித் மாதிரி வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரேஸுக்கு போயிட்டாரு, ஒரு படம் பண்ணாரு. நீங்கள் யூஎஸ்க்கு போயிட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இது நாங்கள் என்ன பண்ணுவோம்? நடிங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணால் நாங்கள் எப்படி பண்ணணும்? இதுக்கப்புறம் யூஎஸ் ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க. 6 மாதம் இங்கே இருங்க. அதனால 6 மாதம் இங்கே இருங்க. அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 4 படம் நானே வாங்கி தந்துடுறேன். இங்கே எத்தனை டேரக்டர் இருக்காங்க எல்லாரும் பொறுப்பு. பிளாக் பண்ணி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயனதாரா வேணான்னாங்க. அது அவங்க வேணான்னாங்க. இவர் அவர் பிளாக் பண்ணி நீ பாண்டின்னு கூப்பிடுங்க. அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது. அவர் வாய்ப்பை கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பண்ணியை மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சு. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பண்ணி. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுக்கு வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்க வச்சுட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அஸ்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே. ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக ஒன்று. ஐயோ அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன். சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு ஒரு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை. நம்மளை பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. இன்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறேன் சார். கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு இப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நெருப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டணும் போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது பயம் இல்லை. சாங் போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசுறது வந்து போகுது. என்னடா இங்கே டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மேக்ஸிமம். இவன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்கர் சூப்பர் சார் பெண்டு கண்டிருக்காரு. அவர் அப்படி வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஏஆர்எஸ் படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பிறண்டு என்ன ஆட வைக்கணும் அங்கி புட்டை போட்டாங்க போல இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு தம்பி உண்டு நீங்கள் அதுவும் போதும். ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தவர்களுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நம்ம கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம்.
ஆனால் இவர் ஏன் அஸ்டன்ட் சொல்கிறாரு, ஆனால் இவர் ஏஸ்டன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற அஸ்டன்ட் மாதிரி இருக்காரு. நம்ம உள்ளே டைரக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம், ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கிற நினச்சிட்டு தான் இவர் இருந்திருக்காரு, சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கிறது தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறத விட அஸ்டன்ட் அவரோட அஸ்டன்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடும் சார். சார் இப்போ எப்படா முடிப்பான், இவன் ஆரம்பிச்சிட்டானே 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுக்கல, இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்குது. இஎம்ஐ இஎம்ஐல நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைக்கு பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி கொடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸுக்கு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாங்க. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்மா. கதை தூக்குறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்குறது கணவன். அவன் வந்து அவன் பட்ட டார்ச்சராக இருக்குன்னு உங்களுக்கு பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார், ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் ஃபோனை எடுக்க மாட்டார், நீங்கள் ஃபோனை எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடும், அதுவே ஸ்பீக்கரில் போடுச்சணும். இதை அப்புறம் எப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகும் 4 மணிக்குள்ளே வந்துட்டார் அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கிளம்ப மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட அவங்க கிளம்ப மாட்டாங்க. இவங்க வந்து கிளம்புவார், இன்னும் வரல உங்கள் புருஷன். அது சரி, மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா? வந்திருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டேன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாரும் பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை தான் எட்டி பார்ப்பான். அதனால் பைக் அது நிற்கும், அது நிற்பானா? திறக்கவே மாட்டான், பயம். 1 hour கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான், கதவு திறக்க முடியாது, பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கல்யாணம் போயிட்டான், ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிருப்பான். இங்கே வந்து எனக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அது எதிர்கொள்றது யாரு? லேடிஸ். அப்போது நம்ம ஈமாயிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சருன்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது, அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான், என் புரிச்சு பேச மாட்டியா அப்படிவான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். பெஸ்ட். நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்று தப்பிச்சாங்க. என்னென்னா, நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு, 7 மணிக்கு வெளியடிக்கிறது, கவர்த்துட்டுறது. அப்படி இதில் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணுறவங்களா வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30 வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா, அதுக்கு வீட்டுக்கு வர்றது.
இது வரைக்கும் அந்த போனதுலேருந்து வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்பம் 25,000 சம்பளம். நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கி விட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் ஒரு குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்கல்ல இவங்களையும் சமாளிக்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேற, ஒரு பொறுப்போட பார்க்குற படம் வேற. இந்த இஎம்ஐ வந்து நம்மளால பொறுப்போட பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு வந்து எப்படி தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கெல்லாம் இங்கே பார்த்தா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றோம். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுடும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ள அடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சு கிளம்புனேன், உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கிற பார்க்குறேன், நான் பேச பிடிக்கிறீங்க யாரும் திட்டது, அடிக்கிற பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம், யாரும் பிரச்சனை உங்களை கொஞ்சம் இல்லை ரெகுலர் பார்த்துருக்கேன். அது கோவம் வருது. நான் 1 hour பேசுவேன் சார், பரவாயில்ல சார், மன்னிச்சிருங்க சார், நான் அவ்வளோ பேசுவேன். இது நீங்கள் ஸ்கூலில் உங்கள் டைமில் அதோட முக்கிய வேலை தான் கிளம்புறீங்க. இது எதுக்கு வந்திருக்கீங்க? முடிச்ச பாருங்க, நான் உங்களை வற்புறுத்துறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு விமர்சனம் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு ஜோக்கரை பேசிக்கிடுவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இன்னும் என்னன்னா ரோட்டில் வாழ மாட்டோம், வாழ்றதுக்கு போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்றதுக்கா போராடுறதுக்கா? வாழ்றதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன 2 போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் பண்ணுற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.